என்னடா என்னக்கா கர்சா ஜோனா அடிக்குதாப்பா? தொடாதீங்க. நீ அந்த போ இந்தாம்மா, அவனை உள்ள கூட்டு போய் தூங்க வைமா. போமா, கூட்டு போ, பத்திரமா பாத்துக்க. ஏன் ஒரு மாதிரி சொனங்குறான்? ஏன் இவன் மந்திரிச்சு விட்ட மாதிரி இருக்கான்? பூஜை நல்லபடியா முடிஞ்சது. 3 பேரும் 3 சொம்புல தண்ணி எடுத்துட்டு போய் வீடு முழுக்க தெளிச்சிட்டு வந்துருங்க. நாங்க சரியா தாங்க. நான் அவ கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், நீங்க ஏன் தேவையில்லாம மூக்க நுழைச்சிட்டு இருக்கு? தெளிச்சிட்டு சாமி கிட்ட வேண்டிக்கோங்க. எல்லா வேலையும் பிரமாதமா நடக்கும். ஐயா, வேலை நடக்கிறது முக்கியம் இல்ல, கல்யாண வேலை நல்லபடியா நடக்கணும். எல்லாம் ஜாம் ஜாம்னு நடக்கும். வெளியில இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. வீட்டை சுத்தி தெளிங்க. ஒரு ரூம் கூட விடக்கூடாது. மூலை முடுக்கெல்லாம் தெளிச்சுடணும். ஆரம்பிங்க. ஜனனி, நீ வெளியில போய் ஆரம்பி. அக்கா, நம்ம 2 பேரும் வீட்டுக்குள்ளே எல்லா இடத்துலயும் தெளிப்போம். இந்தாம்மா. இந்த மாதிரி தான் ஐயா போன வாரமும் ஒருத்தரை வீட்டுக்கு வர வச்சு மந்திரம் சொல்லி தண்ணியை தெளிச்சோம். ஆனா எந்த முன்னேற்றமும் இல்லை. இப்பயாவது நல்லது நடந்தா சரி. மாமா, இனி என்ன இங்க உட்காந்துக்கிட்டு வீடு பூரா மந்திரம் சொல்லி தண்ணி தெளிக்கட்டும். நம்ம காத்தாட அங்க உட்காருவோம். வாங்க. வாப்பா. மாமா, இந்த நிகழ்வுல ஒண்ணு கவனிச்சீங்களா? பூஜைக்கு வர ஆளுங்க கூட லேடிஸ் தான் சப்போர்ட் பண்றாங்க. என்ன முல்லை, பேசாம நம்ம பாம்பேக்கு போய் மாறிடுவோமா? யோசனை நல்லா தான் இருக்கு, ஆனா அதுக்கு அழகா இருக்கணுமேயா. உனக்கு மார்க்கெட் இருக்குயா. சக்தி, எதுக்கு இப்ப அந்த ரூமுக்கு போறீங்க? மாப்பிள்ள தூங்கட்டும். ரூம்குள்ள பொம்பளை புள்ள இருக்கு, நீங்க பாட்டுக்கு உள்ள போறீங்க. அதெல்லாம் அன்பு பார்த்துப்பா, நீங்க கிளம்புங்க. ஒரு பூஜையை போட்டு வாயை போட்டணும். முயற்சி பண்ணி பாரு. ஈஸ்வரி எனக்கு ஒரு ஆடியோ மெசேஜ் அனுப்பி வச்சிருக்காங்க. வெறும் இந்த ஆடியோ மெசேஜ் மட்டும் வச்சுக்கிட்டு கோர்ட்டு எல்லாத்தையுமே ஏற்றுக்கணும்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இது ஒரு 11th எவிடன்ஸாக மட்டும்தான் கோர்ட்டில் ஏற்றுக்குவாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நிறைய சாட்சிகள், ஆதாரங்கள் நிறைய தேவைப்படும் நமக்கு. புரியுதா? ஜெனி ஃபோன் அடிக்கிறா. என்ன? சொல்லு ஜெனி. அக்கா, உடனே கீழே வாங்கல. அறிவுக்கரசிய ரூம்ல அவ போன் வச்சிருக்கா. நீங்க அப்படியே அந்த ரூம்குள்ள தண்ணி தெளிக்கிற மாதிரி வந்து அந்த போனை எடுத்துருங்க. கண்டிப்பா ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்கும், நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது கன்ஃபார்மா அவ போன் தானா? ஆமாக்கா, அவ போன் தான். எனக்கு நல்லா தெரியும். வாங்க. சரி, நான் வரேன். என்ன அக்கா, நீங்க இருங்க, வரேன். என்ன நான் இருக்கவா வரவா? நீங்க இங்க இருங்க, நான் வரேன்.